இன்னைக்கு கேப்டன் அவர்களுடைய முதலாம் ஆண்டு குரு பூஜை இன்னைக்கு நம்மளுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைமை அலுவலகமாகிய கேப்டன் ஆலயத்தில் இன்னைக்கு நம்ம தலைவருக்கு முதலாம் ஆண்டு நினைவஞ்சலியை நாம் செலுத்தியிருக்கோம். ஓராண்டு காலம் தலைவர் மறைந்து நம்மை விட்டு சென்று ஒரு வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது ஒரு கனவு மாதிரி ஆகக்கூடாதா அப்படின்னா இங்கே இருக்கிற ஒவ்வொரு தொண்டரையும் நினைக்க சொல்லுது. திமுகவிலிருந்து அமைச்சர் சேகர் பாபு அவர்களும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சகோதரர் ஜெயக்குமார் அவர்களும், பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அண்ணாமலை அவர்களும், தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும், அதே போல் இன்றைக்கு மற்ற கட்சிகள் எல்லாமே, அதாவது அண்ணன் திருநாவுக்கரசு, அதே மாதிரி பகுஜன் சமாஜ் கட்சி, அம்மா சசிகலா அம்மா, ஓபிஎஸ் அவர்கள், ஜி.கே. வாசன் அவர்கள், சீமான் அவர்கள் என்று அனைவரும், அது மட்டும் இல்லாமல் திரையுலகில் இருந்து ஸ்டண்ட் மாஸ்டர் யூனியன்லேருந்து, அதே மாதிரி ப்ரொடியூசர் கவுன்சிலிருந்து, டைரக்ஷன் கவுன்சிலிருந்து, பெப்சிலிருந்து தலைவர் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தொலைபேசியிலும் சமூக வலைதளங்களிலும் அத்தனை பேரும் தலைவர் அவர்களுக்கு புகழாஞ்சலியை செலுத்திய அனைத்து தலைவர்களுக்கும், கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும், தமிழக மக்களுக்கும், உலக மக்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை உரித்தாக கடமைப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்தோம்னா ரஜினி சார், கமல் சார், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எல்லோருமே இன்றைக்கி கேப்டனுக்கு புகழாஞ்சலி செலுத்தியிருக்காங்க. இன்றைக்கு காலையில் இருந்து உங்களுடைய பணிகளை சிறப்பாக செய்த பத்திரிகை நண்பர்களுக்கு இந்த நேரத்திலே தேமுதிக சார்பாக என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். அயராது பாடுபட்ட எங்களுடைய கழகத்தினுடைய தொண்டரணியினருக்கும், இந்த புகழாஞ்சலியில் கலந்து கொண்ட அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும், கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும், மகளிர் அணி சகோதரிகளுக்கும், பொதுமக்களுக்கும், என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். காவல்துறை மிக சிறப்பாக இன்றைக்கி அவங்க பணியை செஞ்சுருக்காங்க. அனைவருமே இங்கேருந்து காலையிலேருந்து இது வரைக்கும் அவங்களுடைய பணிகளை சிறப்பாக செய்த காவல்துறைக்கும் எங்களுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா காவல்துறை அப்படின்னாலே அதற்கு அடையாளமாக விளங்கியவர் கேப்டன் அவர்கள் என்பது அனைவருக்குமே தெரியும். எனவே ஒட்டுமொத்த காவல்துறைக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் தேமுதிக சார்பாக என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன்.